இன்னைக்கு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது பேர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கு. ஆனா முருகன் மாநாட்டுல தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பழிக்கும் விதத்துல, பரிகசிக்கும் விதத்துல ஒரு வீடியோ போடுறாங்க. அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மௌனமாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, அந்த அளவுக்கு தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கூட்டு வைத்ததற்காக அவர்கள் அந்த அளவுக்கு அடிமைகளாகி விட்டார்களா என்று நான் கேட்கிறேன். அந்த வீடியோ படம் நடக்கும்போது எந்திரிச்சு வந்திருக்கணுமா இல்லையா? இந்த வீடியோ படம் போட்டதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று எழுந்திருச்சிருக்கோமா இல்லையா? அந்த பத்திரிகையில வந்த செய்தியை பாருங்க. எல்லா அமைச்சர்களும் எல்லா தலைவர்களும் கம்முன்னு கை கட்டி உட்கார்ந்துருக்காங்க. கை கட்டி உட்கார்ந்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு பயமா? அமித்ஷாவை பார்த்து, நரேந்திர மோடி பார்த்து அந்த அளவுக்கு பயமா? அந்த அளவுக்கு அடங்கி போயினா எதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? அண்ணாங்கிற பேரை எடுத்துருங்க, திராவிடங்கிற பேரை எடுத்துருங்க. அதை விட்டுட்டு இந்து முன்னணி முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுக்கோங்க. எதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? எதற்காக அதை சொல்கிறேன் என்றால், இந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பல தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். அதுல தலைவர் LAP ஒருவர். இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பல தலைவர்கள் போராடினார்கள். அண்ணல் அம்பேத்கர் போராடினார். பல தலைவர்கள் போராடினார்கள். இந்த சமுதாயத்தில் மாற்றம் வந்துவிடக்கூடாது, மாற்றமே வந்துவிடக்கூடாது. இந்த வர்ணாசிரம தர்மம் தொடர்ந்து நிலைத்து இருக்க வேண்டும், இந்த ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து நிலைத்து இருக்க வேண்டும் என்று சில கட்சிகள் இருக்கிறார்கள். அதில் முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.